ஹாய் மக்களே! இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்திங்கன்னா, மல்லி சாதம் வாங்க எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு கடாய் காஞ்சோடனே அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பூனு வந்து கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயம் நல்லா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மாதிரி பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உப்பு வெங்காயம் நல்லா வதங்கி வரத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் நம்ம புளி ஆட் பண்ண போகிறதால தக்காளி வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடணும். அது நல்லா வதங்கி வர வரைக்கும் அதுக்குள்ளே வந்து நம்ம மல்லி எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிடலாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு வந்து மல்லி வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்தமாரி வந்து மல்லித்தழை வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது இந்த டிஷ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிட்லாம். ரைஸாகவும் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து ரைஸுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வதங்க வந்து பாருக்கு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன் ஆட் பண்ணியிருக்கோன்னா, நம்ம செய்யணும்னு நினைக்கும் போது இஞ்சி இல்லைங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் இஞ்சி பூண்டு தனித்தனியாக போட போகிறோம். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக புளி, அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தழை ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ வதக்கி ஆற வச்சு எடுத்துட்டோம். இப்போ ஆற வச்சு எடுத்ததை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிக்க போகிறோம். நல்லா பேஸ்ட்டாக வர மாதிரி அரைச்சிக்க போகிறோம். ஓகேங்களா? மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து மறுபடியும் நம்ம தாளிப்பு போட போகிறோம். எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. எண்ணெய் ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் உளுந்து. எதுக்காக இந்த உளுந்து போடுறோன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி உளுந்து போடும்போது உங்களுக்கு வந்து நல்லா தாளிப்பு நல்லா வாசமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து ஆட் பண்ண பிறகு உளுந்து நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்க சட்னி ஆட் பண்ணிக்கலாம். அந்த அரைச்சி வச்சுருக்க சட்னி ஆட் பண்ணோம்னா நல்லா ஒரு 2 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 ஆர் 3 டேஸ் ஆனாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. அப்படியே இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை மறுபடியும் நம்ம வந்து அதில் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்க போகிறோம். வதக்கி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே நம்ம வந்து ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டுக்கு வந்து டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மறுநாள் வந்து ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணோம். அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து நம்ம வந்து ரைஸுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒரே இதுவே வந்து நம்ம 2த்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 in 1 கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். மார்னிங் வந்து டைம் இல்லை அப்படின்னா இதை ரெடி பண்ணிவிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு மறுபடியும் வந்து அதையே வந்து ரைஸ் மட்டும் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ரைஸ் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அதில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ரைஸுக்கு வந்து நமக்கு வந்து அந்த உப்பு பத்தாது இல்லைங்களா? அதனால் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. மல்லி சாதம் ரெடி. வெரைட்டி ரைஸ் வந்து சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.